மலையாளம்ல பக்கத்து ஸ்டேட்ல வந்துட்டு இந்த என்ன கமிட்டி மாலிவுட் ராக்ஸ். மாலிவுட் ராக்ஸ் என்னென்னமோ இல்ல மாலிவுட் ராக்ட் மோகன்லால் ஷாக்ட். ஒரு ஆளை வந்துட்டு அந்த காலத்துலலாம் பயங்கரமாக இருக்கும் பனிஷ்மெண்ட். இப்போ மாதிரிலாம் இல்லை. இப்போ ஒருத்தன் கழுத்து தனியாக ஒரு கை, 2 கை ஒரு கயிறு, 2 கால் ஒரு கயிறு, எல்லா சைட்லையும் குதிரை ஓடணும். பிச்சுட்டு போகும். நான் அதில் உச்சாயிலையும் ஒரு கயிறு கட்டி ஒரு குதிரை வைங்க. மேக்கப் போடுறப்ப இங்கெல்லாம் போடுறோம் இப்படி பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம வந்துட்டு இல்லைங்க நான் போட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லை எனக்கு நடிக்க தான் பிடிக்குன்றப்ப இந்த கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிக்கணுன்றதான் இங்கே கேள்வி. மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி தான் இதுவும் இல்லையா? அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, வெளியில வரல. மலையாளி அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்காங்க பொண்ணுங்களுக்கு அப்படின்றப்ப அவங்க பொதுவாக பொண்ணுங்க ஃப்ரம் இந்தியான்ற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நீ படுத்தாதான் உண்டுன்னு சொல்கிறவங்களாம் அது அந்த 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 கொஸ்டினே இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அது அவனுக்கு கேட்குறதுக்கு பயப்படணும். அதாவது நம்ம சும்மா சராசரியாக மற்றவங்ககிட்டலாம் பேசிட்டு ஜாலியாக இருக்கிறப்ப பெரிய தலைங்களை கண்டிக்காமலே இருக்கப்ப அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஜண்ட் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொண்ணுங்கள்லாம் போய் காலில் விழும். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். மலையாளம்ல பக்கத்து ஸ்டேட்ல வந்துட்டு இந்த என்ன கமிட்டி மாலிவுட் ராக்ஸ். மாலிவுட் ராக்ஸ் என்னென்னமோ இல்ல மாலிவுட் ராக்ட் மோகன்லால் ஷாக்ட். நல்லா மோகன்லால் ஷாக்ட். அவர் இப்ப கூட பிரஸ் கமிட்டில என்ன இப்ப ஏதோ சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, அதை பத்திலாம் பேசக்கூடாது, சுப் சுப் அப்படின்றாரு. அமைதியா இருக்க சொல்றாரு எல்லாரையும். அது நல்லா இருக்குல்ல எஸ்கேபிசம். ஆமா நிறைய இருக்கு. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துலாம் சொல்றாரு, நான் வந்து தப்பிச்செல்லாம் வரல, சில பல விஷயங்களுக்காக வந்திருக்கேன். அதை நீங்க எப்படி நான் வந்து இதுக்காக வந்தேன் அதுக்காக வந்தேன் சொல்ல முடியும்? அதெல்லாம் தப்பு. நீங்க வந்து அம்மா கமிட்டியே வந்துட்டு அம்மா கமிட்டி என்னது அம்மா அந்த ஒரு இதுவே நீங்க தப்பா பேசுறீங்க, ஏமா கமிட்டி தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அவர் ஏன் ரிசைன் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண சொல்லிட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பேச சொல்லுங்க. கரெக்டு. பட் ஆனால் நம்ம பக்கத்து ஸ்டேட்டை மட்டும் பார்க்குறோம்ல. இங்கே நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு மீ2 வந்துச்சு, சுச்சி லீக்ஸ் வந்துச்சு. அப்போல்லாம் வாயை திறக்காத நடிகர்கள்லாம் வந்துட்டு பக்கத்து ஸ்டேட்டில் நடக்கணும்னே அப்படியே ரத்தம்லாம் கொதிச்சு. ஆமாங்க, எங்கேயோ ஒருத்தங்க ஆரம்பிச்சு ஏதோ நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஆம்பளைங்கெல்லாம் வயிற்றுல நெருப்பு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, பார்க்கவே ஜாலியாக இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு டிகிரி ஒரு ஃபர்ஸ்ட் சொன்னது தான் வேஸ்ட்டு. இப்போ சொல்லி என்ன ஆக போகுதுன்னு இந்த மைண்ட் செட்லாம் சொன்னால் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது 90% அப்படின்னு தெரிகிறப்ப சொல்லுவோம். இப்போ நான் சொல்லி என்ன பிரயோஜனம், அதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்ற நிறைய பேர் விட்டுருக்கலாம், இல்லை பயத்தில் விட்டுருக்கலாம். இதை சொன்னால் வேலை கிடைக்காம எவ்வளோ இருக்குது. சொன்ன மாதிரி அதை பேன் பண்ணிடுவாங்க, தெரியல, சொல்ல மாட்டாங்க வாயை திறந்து. இன்விசிபிள் பேன் தான். இந்த பொண்ணு வாய் பேசுது, அதை கூப்பிடாத, இந்த பொண்ணு கூப்பிட்டா வரல, அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் போயிடும். எதா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எனக்கு வேலை இல்லைன்றது ஒரு பக்கம், அட்லீஸ்ட் உன் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும்ல. முதல்ல நான் சொன்னதோடு நின்றுச்சு, இப்போ உன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும் என்னால் அப்படின்றப்ப ஏன் சொல்லக்கூடாதுன்ற. ஓகே. ஆனால் அது ஒரு பாயிண்ட் எப்படி தெரியுமா, இப்போ நடக்கும் போது சொல்லாமல் விட்டுட்டு பயத்தில் இருந்து மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் சரி இப்போ நம்ம அட்டென்ஷனை கிராப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இப்போ சொல்லி அவன் நடிக்கிறது வந்து அப்போ வந்து அவங்களும் ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க நடிகர்கள். பொண்ணு நல்லா இருக்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வயசும் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் அந்த சான்ஸை பயன்படுத்தி அவனை வந்து நான் வந்து காலி பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. யாரு காலி பண்ண? அவரும் வயசாகி தானே உட்காந்துருக்காரு. அவர் வயசான அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இப்போ இவங்க அந்த ஒரு ஆதங்கங்கள் இருப்பாங்க. இவங்களுமே ஒரு லைம் லைட்ல இருந்து நல்ல ஒரு என்ன மார்க்கெட்ல இருந்தா தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணிருக்காங்க. தப்பு மார்க்கெட்ல இருந்து தப்பு பண்றவங்க மேல பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்பயே உடனே பண்ணியிருந்தா இப்போ இவ்வளவு நேரம் அதுக்கு தானே பதில் சொன்னேன். அப்ப நான் சொன்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, நான் சொன்னதோட முடிஞ்சிடுச்சு கருத்து. இப்போ ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் நான் கேள்வின்னு ஒண்ணு வந்து என் மேல உள்ள அலிகேஷன் வந்து அதுக்கு நான் பதில் சொல்ற நிலைமை வந்துருமோன்னு யோசிச்சு தானே ரிசைன் பண்ணிக்கணும். ஒரு கும்பலே பிரச்சனைன்னு வந்தா ஒரு சங்கத்தை கலைப்பேன்னா அதுக்கு எதுக்கு ஒரு சங்கம்? என்ன அம்மா சங்கம்? பக்கத்து ஸ்டேட்டை மட்டுமே நம்ம தாக்க முடியாதுல்ல. இங்க கொண்டு வாங்கன்னு தான் சொல்றேன். ஏன் கொண்டு வர மாட்டீங்க? எல்லா பொண்ணும் தனித்தனியா பேசியிருந்தா வேலைக்கு ஆகாது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தா நடக்கும். யூனிட்டி ஸ்ட்ரென்த் சொன்ன மாதிரி அங்கே ஒரு 10 பொண்ணுங்க சேர்ந்தாங்க, ஒரு சூட்டா ஆரம்பிச்சாங்க, போய் கொடுத்தாங்க. ஏதோ இவ்வளோ தூரம் ப்ராசஸ் இருக்குல்ல 2 இயர்ஸில்.
ஒரு பிரளயமே நடந்த மாதிரி இருக்கு. ஷேக்க காமிக்கிறாங்க பயங்கரமா. நீங்கலாம் வந்து விஷால் அவர் வந்து பேட்டிகள்ல செருப்பால அடிக்கணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ராதிகா மேம் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு கேரவன்ல கேரவன்ல கேம்லாம் வச்சு பார்ப்பாங்க. திஸ் இஸ் நியூ டு மீ எனக்கு தெரியல. ஆனா அந்த பயம் நமக்கு எங்க போனாலுமே இருக்கும்னு வைங்களேன். ம், ம், ஒரு 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 ட்ரெஸ்ஸிங் ரூம், ட்ரையல் ரூம் போறப்பயே ஒரு கடையில அங்க கேமரா இருக்குன்ற பயம் இருக்க தான் செய்யுது. ம், ம். ஸோ ஹேப்பன்ஸ் எல்லா இடத்துலையுமே. இப்போ ஒரு கண்ணாடியோ கேமராவோ இங்க இருக்குமா இங்க இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாத்ரூம் போறப்ப கூட அந்த பயம் இருக்கதாங்க செய்யுது. கரெக்ட், கரெக்ட். கஷ்டம்தான் பொண்ணுங்க நிலைமை. சரி, ஓகே. முன்னாடி அந்த சினிமா வாய்ப்புகளுக்காக ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதெல்லாம் பண்ணாதான் வாய்ப்புகள் கிடைக்கும்னு. ம். அப்ப இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அது சொல்ல முடியுமா? இப்ப அந்த சினிமா வாய்ப்புகள் எப்படி கிடைக்கிறது? இல்ல இதெல்லாம் பண்ணாதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எழுதப்படாத சட்டமா? இதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு வாய்ப்பே இல்லையா? இல்ல அப்படி இல்ல சொல்றேன். அவங்ககிட்ட கேக்குறேன். இப்ப நீங்க வந்து இல்லங்க அப்படி பண்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கு. ம், ம். இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. Back ஓகேவா? to back கிடைச்சிட்டே இருக்குமா? அவனுங்க வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம், ம், ம். இல்லன்னு நம்ம சொல்லவே முடியாது. கேட்கறது கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுங்க வந்துட்டு வேற வழி இல்லாம போயிடுறாங்க. இல்ல இது எனக்கு என்னோட திறமை, என் டேலண்ட்டு இதுதான் எனக்கு கெரியர், எனக்கு நடிக்க ரொம்ப பிடிக்குன்றப்ப எனி கைண்ட் ஆஃப் தடை இஸ் ஃபைன் வித் மீ அப்படின்ற மாரி ம். இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல Okay. எனக்கு நடிக்க தான் பிடிக்குன்றப்ப இந்த கஷ்டத்தை நான் ஏன் அனுபவிக்கணுன்றது தான் இங்க கேள்வி. ம், ம், ம். மத்த ப்ரொஃபஷன் மாதிரி தான் இதுவும் இல்லையா? அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ம். வெளியில வரல, தெரியல. ஆமா. தெரியல. ஸோ பவர் அண்ட் மணி That plays a vital role. ஐயோ! ஆனா இதுல வந்து இவ்ளோ தூரம் ப்ராக்ரஸ் இருக்குது பெரிய சந்தோஷமா இருக்கு. டெஸ்பைட் அங்க இருக்க எல்லாமே பெரிய பவர்ஃபுல் ஆளுங்க மேல கம்ப்ளைண்ட் வந்தும் ம், ம். இவ்ளோ தூரம் ப்ராசஸ் ஆயிருக்கிறது ரொம்ப என்ன சொல்றது? ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஆச்சரியம் பிளஸ் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வைங்களேன். சந்தோஷமா பரவாயில்லையடா இருக்கு. அடுத்து நம்ம ஊருக்கு வந்துருவேன் ஜாலியா இருக்கு. வேற எதுவும் இல்ல. பட் ஆனா நீங்க பார்த்துட்டு இருக்க வரைக்கும் நிறைய பேர் உங்களுடைய கேள்விப்படுற வரைக்கும் நிறைய பாதிக்கப்பட்டது. எனக்கு என்ன இப்போ வருதுன்னா, ஏன் அவங்க அங்க ஒரு மலையாளி அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்காங்க பொண்ணுங்களுக்கு அப்படின்றப்ப அவங்க பொதுவா பொண்ணுங்க ஃப்ரம் இந்தியான்ற மாதிரி அவங்க வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். புரியுது. எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய டெய்லி கேஸ் ஆயிடுமே. இல்ல அவங்க ஆமா அது வேற விஷயம். கேஸ் ஆக தான் செய்யும். ஆகணும் ஆக தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி டேக் இட் ஃபார் கிராண்டட்னு நீ படுத்தாதான் உண்டுன்னு சொல்றவங்கலாம் அது அந்த 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 கொஸ்டினே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அது அவனுக்கு கேட்கறதுக்கு பயப்படணும். கண்டிப்பா. அது வந்தாலே போதும் நம்ம ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மாதிரி. இப்பவே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஒரு எல்லாம் ஜெயிச்சா வயித்த கலக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு எல்லா பெரிய தலையும் யாரெல்லாம் கொஞ்சம் ப்ளே பாயா இருந்தீங்க உங்கள அதாவது பையன் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு ப்ளே பாய். ம். இதே ஒரு பொண்ணு பார்த்துட்டா ஐட்டமே இல்ல. இல்ல எனக்கு என்னன்னா ஸ்டில் இப்போ ஒரு சான்ஸ்க்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் வாய்ப்புகளுக்காக பண்ண சொல்றாங்களா? நீங்க பாக்குற வரைக்கும் நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, சொல்லுங்க அதை பத்தி. வாய்ப்புக்காக பண்ண Current ஆ. சொல்றாங்கன்னா பண்ண சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. இல்ல என்ன Still. டவுட்? ஏன்னா இப்ப சொல்றாங்க நாங்க திறமைக்கு தான் பிரஸ் மீட் ஏறினாலும் சரி, ஆடி லான்ச் போனாலும் சரி, நாங்க திறமைக்கு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஜல்லடைய போட்டு தள்ளிக்கிறோம். புரியுதா? 100%ல 100% அப்படி இருக்காது. 10% நல்லவங்களா இருப்பாங்க. ம். 90% அதை கேட்குறவங்க இருப்பாங்க. ஓகே, டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா திறமையாக நடிக்க தெரிஞ்சவங்களாம் தொடர்ந்து படம் வந்துனே இருக்கணும், நடிச்சுட்டே இருக்கணும், பிஸியாக இருக்கணும். ஒரு சில டேரக்டர் கை கொடுக்குறப்ப இப்படி இப்படின்னு சொல்லிடுவான். ஓ, அந்த ஆள் மேலே அவ்வளோ மரியாதை இருந்திருக்கும். அந்த இடத்துல திட்டினா சரி ஒரு 10 நாள் சீரியல் வருது அதுவும் போயிட போகுதுன்ட்டு பல்ல கடிச்சிட்டு வரும் தெரியுமா? அதெல்லாம் அது ஒரு தான். ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண போற ஒரு சீரியல்ல ஒரு டைரக்டர் வந்துட்டு அப்படி கையை கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லா இடத்துலயுமே இது இருக்குங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் அவனை திட்டல எதுக்கு நம்ம கையை சொல்ல நம்ம பார்த்தா அப்படி தெரியுதா? எதுக்கு அப்படி பண்ணா? இவ்வளோ நம்ம மேல என்ன தப்பு? எதுக்கு என்ன அப்படி யோசிச்சான்? ஓகே நம்ம தம் அடிச்சு அப்படி நினைச்சிடுவாங்களோ? அதாவது நம்ம சும்மா சராசரியா மற்றவங்க கிட்டலாம் பேசிட்டு ஜாலியா இருக்கிறப்ப பெரிய தலைங்களை கண்டிக்காமலே இருக்கப்ப அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்ட் டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொண்ணுங்கள்லாம் போய் காலில் விழும். சூப்பான்னு இருக்கும். என்னால் அது பண்ண முடியாது. ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு தற்குறி இருக்கும். என்ன பண்ணாலும் ஒரு ஆம்பளைக்கு சப்போர்ட் மென் விமென் அப்படின்னு சொல்கிற ஒரு கும்பல் இருக்குது தெரியுமா? பின்னு சிரிக்கிறோமே அந்த கும்பல் வரும். வந்து யாரு இல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்குது நீங்க மறக்க கூடாது. பாதிக்கப்பட்டவங்கள பாத்துருக்கீங்க போல இருக்கு நிறைய. இல்ல நான் இப்ப கூட ரீசெண்டா அந்த விஷாலோட இந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாம் உள்ள போய் உன்னைய போயா அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அந்த பொண்ணோட போஸ்ட்ல.
நீங்க பாத்தீங்கன்னா கொல்கட்டால ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ம். அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி இந்த செக்ஷுவல் அபியூஸ் ஏங்க அந்த நேத்து ஒரு மேட்டர். ட்ரெயின்ல ஒரு பொண்ண ரேப் பண்ணிருக்காங்க தெரியுமா? இல்ல அந்த நியூஸ் நான் பார்க்கல. ஆ. அப்பா எக்கச்சக்கமா. ட்ரெயின்ல ஆ. ஒரு பொண்ண ரேப் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கு. யாருன்னு தேடிட்டு இருக்காங்க. ம், ம். ரொம்ப சகஜமா நடக்குது. இத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாரி காண்டா இருக்குமா? இல்ல என்ன அதான் நடக்குது சொல்றேனே எனக்கு வந்து வியர்டா இருக்கும்ல? இல்ல எனக்கு வந்து ரொம்ப ஆசைங்க. எனக்கு ரொம்ப ஆசை. எதுனா ஒரு ரேப்பிஸ்ட்னா நம்ம கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்ற மாரி. ஆ. ஏன்னு தெரியல. அது அது அப்பப்போ எனக்கு வரும். இந்த அவ்வளோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தான் ஆயிடும். பிரச்சனை இருக்காது. நம்பள பண்றப்ப பண்ணா செல்ஃப் டிஃபென்ஸ். ஆ. எவ்வளையோ ரேப் பண்ணிட்டு பனிஷ்மெண்ட்ல இருந்து வெளில வந்துடுறாங்க தெரியுமா? பனிஷ்மெண்ட் இல்லாம. ஆமா. ஆ, ஆ. அந்த மாரி ஒரு ஆளு எங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்க மாரி யாருன்னா நியூஸ் நம்ம ரீச்சபிளா இருப்பாங்க தெரியுமா? அந்த மாரி இருந்தா எப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணி எப்படின்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம். இங்க தண்டத்துக்கு இதுக்கும் எப்படியும் கொஞ்ச நாள்ல சாவப்போம். ஆ. அங்க இருந்துட்டு போயிடலாம். அந்த மாரி ஆசை இருக்கு. ஆனா எப்படி பண்றது என்ன எது தெரியல. இல்ல அவனுக்கு அதான் அந்த மாரி வழி தராம ஒரு மாரி சொல்லுவாங்கல்ல. இந்த மாரி குத்தி, கிண்டி ஏதோ பண்ணணும்னுவாங்கல்ல. அது மாரி ஏதாவது இருக்கா? கும்பி ஆமா. பாகம். அதாவது ம். ரொம்ப ரொம்ப இருக்கறதுலே ரொம்ப வர்ஸ்ட்டான டார்ச்சர்லாம் இருக்கு. ஆ. ஒரு ஒரு ஆள வந்துட்டு அந்த காலத்துலலாம் பயங்கரமா இருக்கும் பனிஷ்மெண்ட். இப்ப மாரிலாம் இல்ல. அப்போ ஒருத்தன் கழுத்து தனியா ஒரு கை, 2 கை ஒரு கயிறு, ஆ, ஆ. 2 கால் ஒரு கயிறு, எல்லா சைட்லயும் குதிரை ஓ! ஓடணும். ஆ பிச்சுட்டு போயிட வேண்டாம். பிச்சுட்டு போகும். ஓ மை காட். நான் அதுல உச்சாயிலயும் ஒரு கயிறு கட்டி ஒரு குதிரைய வைங்கன்றேன். ம். அத மட்டும் உட்டானுங்க அந்த பொம்மையில. ஆ, ஆ. நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண நான் போறீங்க. ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓ மை காட். உச்சாயில ஒண்ணு, அது கீழ இருக்கிறதுலயும் ஓகே. அது 2 சைடும் ஆப்போசிட்ல நிக்க வச்சுட்டு ஓட விடுங்கன்றேன். உயிரோட தோல் உரிக்குது. ம். இந்த மாரி இருக்க பனிஷ்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா, ஒண்ணு ம். இதெல்லாம் நீங்க சபையில எல்லார் முன்னாடியும் பண்ணலாம். இந்த மாரி ஒரு ஒரு ரேபிஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவன் தடுக்கி விழுந்தா இந்த மாரி பண்றான்னு நீங்க பாருங்களேன். கிடைக்காது. நீங்க பண்ண மாட்டீங்க. நீங்க பனிஷ்மென்ட் குடுக்குற வரைக்கும் இது சரியாகறதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல பொண்ணுங்கலாம் இப்ப செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். அத நீங்க சின்ன வயசுலயே பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு பதிலா மத்த டான்ஸ கத்துங்க. வேணான்னு சொல்லல. அதுவும் நல்ல ஒரு விஷயம் தான். எனக்கும் பிடிக்கும் டான்ஸ் இன்ஃபேக்ட். பட் இந்த சைடு நீங்க இந்த மாரி எதனா ஒண்ணு கத்துட்டீங்கன்னா, பொண்ணுங்களுக்கு வேற வழியே இல்ல. கம்பல்சரி ஸ்கூல் படிப்பு முக்கியன்ற மாரி எப்ப நீங்க செல்ஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ். முக்கியம்னு கொண்டு வந்தே ஆகணும். அவளுக்கு அவள காப்பாத்திக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வரணும். ம், ம். ட்ரூ. அப்படி வரப்பே நெறைய விஷயம் சால்வ் ஆயிடும். ஷக்கிலா சொன்ன மாரி தான் மேக்கப் மேன்ல ஆரம்பிச்சு, காஸ்டியூம்ல ஆரம்பிச்சு அவங்க பண்றப்ப நமக்கு இருக்க அருவருப்பு நமக்கு 100 கம்பளி பூச்சி விடுற மாரி தான் இருக்கும். ஓ. புரியுதா? மெஷர்மென்ட் நார்மலா எடுக்கலாம். ம். நம்ம புரியுது. வீட்லயே தான் வந்து மெஷர்மென்ட் எடுப்பாங்க. ம். அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நமக்கு என் கண்ணு முன்னாடி ஓடுச்சு. ஓகே. நம்ப பார்க்க இவ்ளோ டெரரா இருக்கும். நம்பகிட்டயே இவ்ளோ ஜாலியா உட்காந்துட்டு மெஷர்மென்ட் எடுக்குறாங்கன்னா, அது நடந்திருக்கா? தெரியாம தெரிஞ்சு பண்ற மாரி பண்ண மாட்டாங்க. ஆ, ஆ. கேஷுவலா ரொம்ப தெரியாத. ஐயோ! ஆ. தெரியாம பண்ற ஆ. மாரி தான் எல்லாமே படும். இப்ப இப்படி ஒரு மெஷர்மென்ட் எடுக்குறாங்கன்னா, தெரியாம தான் அது மேல போயிடும். ம், ம். உங்களுக்கு புரியுது. புரியுதா? வாண்டடா பண்ண மாட்டாங்க. எதுவுமே ம். வாண்டடா பண்றது இல்ல. தெரியாம பண்றது தான். பட் யூ கேன் ஏபிள் டு ஃபீல் இட். அது ஆ தெரியுது அது. தெரியாம சாரி அப்படின்ட்டா நீ என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒரு ஆக்சென்ட் தான் அப்படின்னு வச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாரி இது வாண்டடா தான் பண்றாங்கன்றது ஒரு பொண்ணுக்கு நல்லா நிஜமாலே தெரியாம பண்றதுக்கும், ம். இவன் தெரிஞ்சு தான் பண்றான்றதும் ஒரு பொண்ணுக்கு நல்லா தெரியும். புரியுது. அண்ட் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ நெறைய நீங்க சினி பீப்பிள்ஸ் எல்லாம் பேசியிருப்பீங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, இவரு இப்படிதான் அதேதான் மேக்கப் போடுறப்ப இங்கெல்லாம் போடுறோம். இப்படி பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியா? ஆ. என்ன அது வித்தியாசமா வந்து நம்ம வந்துட்டு இல்லங்க நான் போட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தப்பிச்சிங்க. ம், ம், ம். அவங்க போடுறப்ப சைலண்டா இருந்துட்டீங்கன்னா, அப்படிதான் அப்படி இஷ்டத்துக்கும் விலகிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல ஏதோ ஞாபகத்துல மொபைல் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்க சொல்லுங்க இதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில நெறைய சினி பீப்பிள்ஸ் கூட பேசிட்டு இருப்பீங்க. இந்த ஆள் சரியே இல்ல. ஆனா இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேம் இருக்கு. மக்கள்லாம் இவன நம்பி போயிட்டு இருக்காங்க. நெறைய வாய்ப்பெல்லாம் வந்து பண்றாங்க. ம். ஒரு பெருசா பெருசா வொர்ஷிப் பண்றாங்களே. ஆனா இவருடைய பேக்ரவுண்டு, இவருடைய டார்க் ஹிஸ்டரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இவரு ஆமா என்ன நெறைய இருக்கா? லெஜெண்ட் கார்டன் கும்புற பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அந்த மாரி இருக்காங்க. நான் பார்த்ததுல வந்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன்னா, ம், ம். இப்போ வந்து நம்ம பரதேசி படம் ஷூட்டிங் போறேங்க. ஆ. ஓகே. இப்போ இந்த டைரக்டர் வந்து ஒ ஒ ஒ அவரு அவர் பண்ணது எனக்கு என்ன பிடிக்கலன்றத நான் சொல்றேன். இப்போ வேதிகா ஹீரோயின்னா அடிக்கிற சீன் ஒண்ணு இருக்குன்னு ம், வைங்க. ம். ஹீரோயின் அடிக்க மாட்டாங்க. ஆ. ஹீரோயின் அடிக்க மாட்டாங்க. ஹீரோயினுக்கு பதிலா அட்மாஸ்பியர் பண்ண ஒரு 2, 3 பொண்ணுங்க இருக்கும்ல. அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட் கம்மி. அந்த மாரி பொண்ணு அந்த சீன்ல இருக்க அட்மாஸ்பியர் பொண்ண எதனா ஒண்ணு கூப்ட்டு, என்ன ம். அடிக்க சொன்னா இப்படி அடிக்கிறேன்னு அந்த குச்சி எடுத்து அப்படி அடி, அப்படி அடின்னு அந்த அட்மாஸ்பியர் பொண்ண அடிச்சு காட்டுவாரு. ஓ! நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, ஏன் ஹீரோயின் அடிக்க வேண்டியது தானே? ம். ட்ரூ ஆமா. சீன் நடிச்சு ஆ. காட்டுனா பண்ணலாம். ஆ. அது எனக்கு கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ண பார்க்குறப்ப. என்னடா இது இப்படி பண்றாங்க? ம். அப்படின்ற மாரி இருந்தது. இந்த மாரி எனக்கு பண்ணியிருந்தா ப்ராபப்ளி நான் வாய தொறந்திருப்பேன். அங்க எனக்கு நடந்திருந்தா. ஓகே. ஆனா அந்த பொண்ணுக்கு நடக்கிறப்ப எனக்கு கேட்க முடியல. பார்த்துன்னு தான் இருந்தேன். ம், 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 ம். அது எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. இப்ப எனக்கே வந்து கோவப்படத்துல எப்படின்னா, நான் ம். செத்துட்டேன். ம். இப்ப டைரக்டரே செத்துட்டான்னு வைங்க.
டார்க்கா இருக்குது. அந்த அந்த படத்துல நான் செத்துட்ட சீனு. அப்ப செத்ததுக்கு அப்புறம் கீழே டம்மின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. டம்மியை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அது வந்து நைட் ஷூட்லாம் போகுது, டே நைட் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகுதுன்றப்ப நான் செத்துட்டேன்றப்ப எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கேப் நான் கேரமில் போய் தூங்குவேன். ஆமா. ஆனாலும் நீ ஆஃப்டர் ஆல் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தானே, உனக்கு என்ன தூக்கம் கேடான்ற மாதிரி ஜீவாவும் அஜ்மலும் சண்டை பிடிக்கிற சீனுக்கு அவங்களுக்கு ஷார்ட் இது வரைக்கும் தான் இருக்கு. கீழே தேவையே இல்லை. கீழே தேவையே இல்லை. நான் தரையில படுத்துட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் மிதிச்சு என் மேல மிதிச்சு சண்டை நடந்துருக்கு. ஏன்னா காம்பேக்டா இருக்கு ஸ்பேஸ். அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது. அங்க ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, கரெக்டா பண்ணணுன்றதுல இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு இந்த இடம் கவர் ஆகணும், இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகணும்னு இருக்கு. அதெல்லாம் அவங்க அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. கீழே யார் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நான் அப்பயே ஏஞ்சி நின்று நான் அங்க பேசினேன், இது டம்மி போட்டு பண்ணிக்கோங்க, என் மூஞ்சி தெரியும் அப்படின்ற பட்சத்தில் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு நான் போயிட்டேன். சொல்றேன் இந்த மாதிரி. இப்ப நான் பேசினேன், அதனால நம்ம அரகண்ட், நம்ம வாய்ப்பு அப்படியே போகும். பட் இப்போ நடிக்க வரணும்னு ஒரு சின்ன பொண்ணால ஒரு ஆசையாக இருக்குன்னா அவங்க உள்ள வர பார்த்து இது மாதிரி இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோன்னே பயம் இருக்கும்ல, என்னடா இது உண்மையாக சொல்கிறாங்களே. இங்கே நான் தான் சொல்கிறேனே, இங்கே இல்லை. இப்போ நீங்கள் இப்போ இதே மாதிரி சம்பவம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையும் நடந்திருக்கலாம், ஒரு நர்ஸுக்கு நடந்திருக்கலாம், ஃபார் ஆல் யூ நோ, போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கலாம், ஐடி இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கலாம். அவங்களாம் வந்து வெளில சொன்னால் தான் தெரியும். எத்தனை பேர் வருவாங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம இண்டஸ்ட்ரியில் சோ கால்டு போல்டுன்னு சொல்லி சுற்றுற நம்மளே சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஏன் சொல்கிறதுன்னா அவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான்லாம் இல்லை. இவனுங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, எதுக்கு தண்டத்துக்கு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் அப்படின்றதுனால தான் சொல்கிறது இல்லை. நிறைய இந்த உப்மா கம்பெனிஸ் எல்லாமே ஸோ கால்டு இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறன்ற பேரில், ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேரில் நடிக்கிறவங்களை கூப்பிட்டு மாடல்னு கூப்பிட்டு தப்பாக சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. உப்மா கம்பெனி மட்டும் இல்லைங்க, பெரிய பேனருமே பேனர் பண்ணுமான்றது எனக்கு தெரியல. பேனர் வச்சுருக்கவங்க முக்கால்வாசி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அவங்க எப்படி ஏமாற்ற முடியும்னா, உனக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு, நீ பண்ணுன்னு சொல்லி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு போயிடலாம். அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? அப்படி வேணா ஏமாற்ற முடியும். நம்பி அந்த பொண்ணு போகலாம். ஒரு வேளை நம்ம எல்லாம் செஞ்சா கொடுப்பாங்க பிள்ளை, அவ மேனேஜர் ஏமாத்தலாம், பிஆர்ஓ ஏமாத்தலாம். சும்மா இந்த ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்கல்ல, அவங்க கூப்பிடலாம், நீ வாமா நீ வா அப்படின்றப்ப அவன் வந்து அந்த ஆடிஷன் சொல்லியிருக்கான்னு வைங்க, அவளுக்கு அந்த வாய்ப்பு வேணும். அப்ப அவன் தோல்ல கை போடுறப்ப, இடுப்புல கை போடுறப்ப சைலண்டா இருந்தா அவனோட சிச்சுவேஷன். அவன் இதுக்கு சைலண்டா இருக்காளே, எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்பான்னு அவன் யோசிச்சுடுவான். கண்டிப்பா அவளுக்கு அருவருப்பா இருக்கும். ஆக்சுவலா ஒரு வாய்ப்புக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது, அவ வாய்ப்புன்னு விட்டுருங்க. அந்த காசு அவ வீட்டு சாப்பாடுக்காக இருக்கலாம், 3 வேளை சோத்துக்கே கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கலாம், எவ்வளவோ இருக்கு. இது இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு கமெண்ட் தான் தோணுது. அப்போ என்ன சொல்லுவாங்க, அப்படின்னா உனக்கு அந்த வேலையை போய் பார்க்கணும், வேறு ஏதாவது வேலையை போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு தாக்கம் இல்லை. வேற வேலை கிடைச்சா இங்கே வந்து ஏன் ட்ரை பண்ண போறாத? வேற படிக்கிறத பற்றி விட்டுட்டேன். ஆர்டிஸ்ட் நடிக்கணும்னே வந்து கஷ்டப்படுறது ஒரு ரகம். இப்போ நான் சொன்ன கேட்டகரி அது இல்லை. இப்போ நான் சொல்லியிருக்க கேட்டகரி எதுலையுமே இல்லை, நடிக்கணும்னே இல்லை. இந்த எனக்கு ஒரு படம் நடிச்சா எனக்கு ஒரு காசு வரும், இந்த காசு எனக்கு சோறு வேணும், எனக்கு படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. புரியுது? ஓகேவா? நடிப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இப்போ எல்லாருக்கும். கலராக இருந்தால் கிடைச்சிருது, நடிப்பு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், ரீல்ஸ் பண்ணால் போதும். ரீல்ஸ் பண்ணால் போதும், வாய்ப்பு கிடைச்சிரும். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? சூப்பர், வெரி குட். அதே மாதிரி நம்ம மலையாளிஸா இருந்தா போதும், தொக்கா கொடுப்பாங்க. ஆமா, அதர் ஸ்டேட்ல இருந்தா கூப்பிடுறாங்க. தெலுங்கு மலையாளின்னு எல்லாருக்கும், இந்திக்காரங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்திக்காரங்க இருக்காங்களா? வாய்ப்பா இல்ல இந்திக்காரங்க வெள்ளையா இருக்க எல்லாருக்கும் கிடைக்குங்க. இது எந்த ஊருன்னே இல்ல, வெள்ளையா இருக்கவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா கிடைக்கும். ஏன் அப்படி? நீங்க நடிக்க தெரியணும்னு அவசியம் இல்ல. வெரி ரேர்லி வெள்ளையா இருக்கிறதுல நான் வந்துட்டு பார்த்து சில பேர்லாம் வெள்ளையா போலீஸ் ரோல் பண்ணுவாங்க, எனக்கு அப்படியே வயிறு எரியும். என்னடா அந்த ஆட்டிடியூடே இல்லையடா, இவங்களை எப்படா போலீஸுக்கு போட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். அப்புறம் தமிழ் படங்கள் நடிக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும். ஆனால் மார்க்கெட் இருக்கும், அது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அந்த போலீஸ் ரோலுக்கு அங்கே நான் என்னதான் கரெக்டாக இருந்துருவோம். ஆனால் அது எனக்கு போயிடுது, நான் இப்போ கலராக இல்லைன்றதுனால கூப்பிட்றதில்ல. நன்றி. தேங்க்யூ.